இந்தியா பிளாக் என்பதை ஏற்படுத்த முனைந்து பல கட்சிகளும் அதிலே ஒன்று சேர்ந்து இந்தியா பிளாக் என்ற அமைப்பை 5 கூட்டங்கள் நடத்தியாகிவிட்டது. வெற்றிகரமாக நடந்தது. அதிலே முழுக்க இவர்கள் ஜெயிக்க முடியாது என்று மோடியும் அவர் உள்துறை அமைச்சரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த முதல் தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில், பாண்டிச்சேரி டெல்லியினுடைய யூனியன் பிரதேசம், தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் எல்லா இடங்களிலும் இந்த அணிதான், இந்தியா பிளாக் அணி, திமுக அணிதான் வெற்றி பெற்றது. திமுக தான் வெற்றி பெற்றது அத்தனை இடங்களிலும். இப்பொழுது வரப்போகிற தேர்தல், அது அடுத்து எப்பொழுது இவர்கள் தேர்தல் கொண்டு வந்தாலும் அதே ரிசல்ட் தான் வரும். போன தடவை 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று ஒன்றிய அரசை நடத்துகிற பிஜேபி சொன்னது. நாங்கள் வரப்போகிற தேர்தலில் 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவோம் என்று. ஆனால் என்ன நடந்தது? சுற்றி வந்தார் நரேந்திர மோடி இந்தியாவை, பல மாநிலங்களை. 250 இடங்கள் தான் அவர்கள் வெற்றி பெற முடிந்தது. எதிர்க்கட்சிகளும் கூட எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான அணியாக உருவாகவில்லை, ஓரளவு உருவாகி இருந்தது. இனி எதிர்காலத்திலே எப்படி எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நிற்கிற போது இவர்கள் நினைக்கிற இந்த 250 இடங்கள் கூட வராது. நாடாளுமன்றத்திலே 200க்கு கீழே தான் பிஜேபி அணியினுடைய மொத்த ஆதரவே கிடைக்கும். பிஜேபியினுடைய அணி, பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபியோட கூட சேர்ந்திருக்க கட்சிகள். இப்பொழுது சந்திரபாபு நாயுடுவும் ஒரிசாவினுடைய முதல்வரும் அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்பதுதான் உங்கள் மனதிலே விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பின்னாலே வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனை சொல்கிறீர்கள். சட்டசபை தேர்தலிலே என்ன முடிவு வரும்? அவர்கள் நான் சொல்கிறேன், தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் சொன்னார், 200 எங்கள் இலக்கு, ஆனால் எங்கள் இலக்கையும் தாண்டி ஜெயிப்போம். 200க்கு மேலான இடங்களிலும் நம்முடைய அணி, திமுக தலைமையிலான இந்த இந்தியா பிளாக் அணி இங்கே தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும் என்று சொன்னார். இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் அத்தனை இடங்களிலும் திமுக தான் நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இதே கோணத்தில் ஒருங்கிணைந்து கொண்டு செல்லக்கூடிய மனப்பான்மை மற்ற தலைவர்களிடமும் வந்துவிட்டதனால் மராட்டியம் ஏமாற்றியது. அங்கே உட்கட்சி போராட்டங்களினாலே மகாராஷ்டிராவை இழக்க நேரிட்டது. இனி வரப்போகிற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் நல்ல வெற்றி பெறும் என்பதோடு தமிழ்நாட்டிலே 2026 நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அணிதான் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். இதை இலக்காகவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நல்ல ஒருங்கிணைப்பு மனப்பான்மை இருக்கிறது, கூட்டு மனப்பான்மை இருக்கிறது. ஆகவே இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வருகிற தேர்தலில் திமுக தலைமையிலான அணியை இன்னும் வலுப்படுத்தி அது வெற்றி பெறுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன் முழு பலத்தையும் பிரயோகித்து நாங்கள் வருகிற பிப்ரவரி மாதத்தில் ஜனவரி கடைசியிலிருந்தே மண்டல வாரியாக கூட்டங்கள், மண்டல வாரியாக ஆலோசனை கூட்டங்கள், மண்டல வாரியாக பாசறை கூட்டங்கள் 25 வயதுக்கு உட்பட்டவர்களை கொண்டு தமிழகம் எங்கும் அதை நடத்துவதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உயர்நிலை குழுவிலே 7 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் முடிவெடுக்கிற போது இதைத்தான் நான் சொன்னேன். எங்களிடமும் கொஞ்சம் வலிமை இருக்கிறது. திமுக அளவுக்கு வலிமை இல்லாவிட்டாலும், அதிமுக அளவுக்கு வலிமை இல்லாவிட்டாலும் எங்களுக்கென்று ஒரு தனித்தன்மையும் வலிமையும் இருக்கிறது. அது வீணாக போகக்கூடாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்துதான் நாங்கள் வந்தோம். ஆனால் கால சூழ்நிலையிலே பிரிவுகள் ஏற்பட்டன. இனி எதிர்காலத்தில் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அண்ணன் வீரமணி கூறுவது போல, தந்தை பெரியார் கடைசி காலத்திலே சொல்லி வைத்ததை போல, திராவிட இயக்கம் ஒன்றாக இருக்க என்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் திமுகவுக்கு வலது தோளாகவும் இடது தோளாகவும் இருந்து நாங்கள் அதை வலுப்படுத்த முயற்சிப்போம். எங்கள் சக்தி வீணாகிவிடக் கூடாது. எங்களுக்கென்று இருக்கக்கூடிய பலம், எங்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரச்சார பலம் வீணாகிவிடக் கூடாது. அது திமுகவுக்கே கொண்டு போய் சேர்ப்போம். அது திராவிட இயக்கத்தை பாதுகாக்கும். இந்த அடிப்படையில் தான் உயர்நிலை குழுவிலே நாங்கள் முடிவெடுத்தோம். எத்தனை இடங்கள் என்பது பெரிதல்ல, நமக்கு இருக்கக்கூடிய வலிமையையும் நம்முடைய உறுப்பினர்களையும் நம்முடைய அமைப்புகளையும் முழுக்க திமுக கழகத்துக்கு
உதவி செய்வதற்கு பயன்படுத்துவது என்று முடிவெடுத்துத்தான் அந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலிலும் சரி, நாங்கள் அந்த முடிவெடுத்தோம். அந்த முடிவில் தான் இப்பொழுதும் இருக்கிறோம். வரப்போகிற தேர்தலிலே திமுக அணி தமிழ்நாட்டிலே பரிபூர்ண மெஜாரிட்டி, முழு பெரும்பான்மை உறுதியாக பெறும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. இங்கு எந்த விதமான ஊடுருவலுக்கு இடமும் இல்லை.